இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா இது பார்லிமெண்டால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதுக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இருக்குது, அப்புறம் மும்பையில் WRC இருக்குது, ஈஸ்ட் வந்து கொல்கட்டாலையும், சென்னை வந்து சதர்ன் இந்தியாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக சென்னை இருக்குது. இதனுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பிரசிடென்ட் சார் சொன்னாங்க. அது நீங்கள் குறிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சவுத் இந்தியாவில் மட்டுமே 11,000க்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் 3,258 மெம்பர்ஸும், சென்னையில் 2,368 மெம்பர்ஸும் இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து படிப்பு வந்து 3 லெவலாக இருக்குது. +2 முடித்தவங்க எல்லாருமே கம்பெனி செக்ரட்டரி படிப்பு சேரலாம். 10 கோடிக்கு மேலே கேபிட்டல் இருந்ததுன்னா அந்த கம்பெனிக்கு வந்து முழு நேர கம்பெனி செக்ரட்டரி தேவை. இந்தியாவில் வந்து ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால 10 கோடிங்கிறது வந்து ஒரு நிறுவனம் ரொம்ப சீக்கிரமாக எட்டிடும். ஓரளவுக்கு ரொம்ப ஒரு கடைகள் அந்த அளவுக்கு சிறிய அளவில் இல்லாமல் பிரைவேட் லிமிடெட்னு ஆரம்பிக்கும் போது அவங்க 10 கோடியை ரொம்ப சீக்கிரமே எட்டிடுவாங்க. அப்போ அந்த நிறுவனத்துக்கு முழு நேர கம்பெனி செக்ரட்டரி அவசியம் தேவையாக இருக்குது. ஏன்னா கம்பெனி செக்ரட்டரி வந்து ஒரு நிறுவனம் என்னென்ன சட்டங்களை அந்த நிறுவனம் கம்ப்ளை பண்ண வேண்டிய எல்லா சட்டங்களும் சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு ஒரு லீகல் அட்வைசராகவும் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜராகவும் இருந்து சொல்கிறது வந்து ஒரு கம்பெனி செக்ரட்டரியுடைய வேலை. ஸோ இதுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது. 1980லேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்னமும் அவேர்னஸ் நிறைய தேவைப்படுது. அதனால வந்து இது முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு ஒருத்தரை கூட சொல்ல முடியாது. இது படிப்பு வந்து 3 நிலையில் இருக்குது. ஒன்று வந்து +2 முடித்தவங்க நேரடியாக சேர்றது வந்து CSEET. அதுக்கு அடுத்து வந்து ஒன்று CSEET பாஸ் பண்ணிட்டு CS எக்ஸிக்யூட்டிவ் போகலாம், அல்லது டிகிரி முடிச்சுட்டும் 3 இயர் டிகிரி முடிச்சுட்டும் CS எக்ஸிக்யூட்டிவ் படிக்கலாம். இது இந்த எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற லெவலில் பாஸ் பண்ண பிறகு ப்ரொஃபஷனல்ங்கிற லெவல் இருக்குது. ஸோ 3 லெவல். நல்லா படிக்கக்கூடியவங்க 2லேருந்து 3 வருஷத்துக்குள்ளே இந்த கோர்ஸ் முழுமையான கோர்ஸ் முடிச்சிடலாம். இதுக்கு அடுத்து CS எக்ஸிக்யூட்டிவ் முடித்தோடனே அவங்க ட்ரைனிங் 21 மாதங்களுக்கு ட்ரைனிங் போகலாம். அப்போவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க பணம். அந்த நேரத்திலேயே CS ப்ரொஃபஷனலை வந்து அவங்க பண்ணாங்கன்னா அந்த ட்ரைனிங் முடிக்கிற பீரியட்லேயே அவங்க சம்பாதிக்கவும் செஞ்சுக்கிட்டு வேலையும் கற்றுக்கிட்டு சைமல்டேனியஸாக கோர்ஸையும் முடிச்சுக்கலாம். இதை தவிர ஸ்டடி சென்டர்னு நிறைய காலேஜுகளோட சேர்ந்து நிறைய ஸ்டடி சென்டர்ஸ் அங்கேயே வந்து பாடங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. காலேஜ் படிக்கிறவங்க அதோட சேர்த்து CS கோர்ஸையும் படிக்கிறாங்க. இது வந்து சென்னையில் மட்டுமே 4 இடங்கள்ல இருக்கு. அது தவிர அகாடமிக் கொலாபரேஷன் நிறைய IIM திருச்சிராப்பள்ளி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, கண்ணூர் யூனிவர்சிட்டி, கலிக்கட் யூனிவர்சிட்டி, டாக்டர் தமிழ்நாடு அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி காலேஜுகளோட சிக்னேச்சர் அவார்டில் சைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களுக்கு ICSIயே மேலே CS கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஓவர்சீஸ் சென்டர்ஸ் 6 நாடுகளில் இருக்குது. இது ACS முடிச்சுட்டு சில வெளிநாடுகள்லையும் இதுக்கு ரெகக்னிஷன் இருக்குது. வெளிநாடுக்கும் வேலைக்கு போகிறாங்க. ஓவர்சீஸ் சென்டர்ஸ் ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், UAE, UK, USA இந்த இடங்கள்லாம் இருக்குது. அது தவிர நிறைய சோஷியல் காசுக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபீஸில் வந்து நிறைய கன்செஷன் இருக்குது அவங்களுக்கு. அதுக்கு பிறகு ஷஹீத் கி பேட்டின்னு இப்போ வந்து உதாரணமாக நம்ம பேசிட்டு போய் இங்கே மெம்பர்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது. அதில் வந்து பேசக்கூடிய ஸ்பீக்கர்ஸுக்கு பொக்கே, ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் கொடுக்காம அதுக்கு செலவாகக்கூடிய பணத்தை மொத்தமாக சேர்த்து ஒரு 6 மாதம் 1 வருடத்துக்கு ஒரு தடவை டிஃபென்ஸ் ஃபண்டுக்கு வந்து இது பண்ணுறாங்க. அது மாதிரி இது வரைக்கும் 41 லட்சம் வந்து அது என்னன்னா இந்தியாவுக்காக போர் புரிந்து இறந்தவர்கள் அவர்களுடைய குழந்தைகளோட படிப்புக்காக இது வரைக்கும் இன்ஸ்டிடியூட் வந்து 41 லட்சம் ரூபா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா சொசைட்டல் காஸ்ட்லையும் இது பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்க்கு நேரடி கீழே வந்து இன்ஸ்டிடியூட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. 75,000 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கிறாங்க, 3 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே இருக்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ் படித்தவங்க இல்லை இன்னும் ஈவன் BSc அந்த மாதிரி அல்லது லா படித்தவங்க எல்லாருமே படிக்கலாம், +2லேருந்து படிக்கலாம். நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. அதை தவிர சார் சொன்ன மாதிரி நாங்களே என்டர்பிரனராக நாங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிச்சு இப்போ எப்படி ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்காங்களோ அது மாதிரி ப்ராக்டிசிங் கம்பெனி செக்ரட்டரியாக
கம்பெனிகளுக்கு ஒரு புது கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க ஆடிட் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து கம்பெனி செக்ரட்டரிஸ் பண்ணுறாங்க. அவங்க வேலை வாய்ப்பும் கொடுக்குறாங்க. நாங்கள் எல்லாருமே எங்கள் ஒவ்வொரு கம்பெனிலையும் இவர் கம்பெனியில் வந்து 100 பேர் வேலை பார்க்குறாங்க. 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு அவர். பவன் சந்தர் சார்னு புனேல இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் 10லேருந்து 20 பேரை நாங்கள் வந்து அல்லது 50 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து நாங்கள் தர்றோம். இது மாதிரி கம்பெனி செக்ரட்டரிக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அதை வந்து உங்களுடைய ஊடகங்கள் மூலமாக சொன்னீங்கன்னா அது படிக்கக்கூடிய +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மிகவும் உபயோகமாக இருக்கும். அதாவது மெம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அட்டன் பண்ணலாம். அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால மாறுதல்கள் வந்து மாறுதல் வந்துகிட்டே இருக்கும். அதனால அதை அப்டேட் பண்றதுக்காக அவேர்னஸ்க்காக தொடர்ந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்கள் நடத்துவோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் for CS executive program it is 16,100 and for professional program it is 20,000. So it is one of the most reasonable course available in the market with high potential, wherein one has to shell out a very small amount of fees, but at the same time he or she when passes through, they become eligible for the very good opportunity in the market. As Mohanji was saying that one can after passing out the CS exam can be employed in a company. Particularly if I say about the listed company, the company whose shares have been listed on the stock exchange, there is a regulation 6 which talks about designation of the compliance official. And as of now, the only company secretary will be the compliance official with the listed company. So our members can be employed in private companies, in the listed companies, in the public companies, in the consultancy firms, in the angel and venture capital firms, in the practicing company secretary firms. So there are various opportunities available in the market as of today for the profession of the company secretary to prosper. Student will become CS after the 3-level. Yes. Student will become CS Only after passing these 3 executive and the professional, all these things. There are 2 modes of getting entry in the profession. One after passing the 12th exam through CS EET exam. It is the entrance test basically. And another is through after passing of the graduation direct entry. So earlier there was a passing percentage of 50% to get into the CS profession. In the last year, in one of the council meeting, we have dispensed with the minimum marks for the getting into the profession. Any person who has passed the graduation can enroll for the profession of company. Scholarship choice high mark The online centralized classes is also available for all the சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் காலையில் 6:30லேருந்து 8:30 சாயந்தரம் 6லேருந்து 8 மணிக்கு இந்த 2 நேரத்துலையும் வகுப்புகள் நடக்குது. அதுக்கு நேரடியாக வந்து மாணவர்கள் அது கற்றுக்கலாம். இப்போது ஒரு வேலூரில் இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்கன்னா அதுக்கு தான் சார் சொல்கிறாங்க. ஆன்லைன்லேயும் இருக்குது. ஆன்லைனில் கிளாஸஸும் சென்னையை விட்டு கொஞ்சம் அவுட்டரில் இருக்கக்கூடியவங்க இன்ஸ்டிடியூட் அதுக்கு எந்த பணமும் கட்ட வேணாம். அவங்க முதல்ல கட்டக்கூடிய அந்த பணமே தான் அதுக்கு வந்து ஆன்லைன்லேயே அவங்க அதை வந்து அவங்க பார்த்துக்கலாம். ஒரு சிஎஸ்ஆ வரணும்னு சொன்னால் ப்ளஸ் 40,000 அந்த அமௌண்ட்டை அதுதான் வந்து கட்டினா அதில் வந்து புத்தகங்களும் அனுப்பி வச்சுருவாங்க. இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்கும். இப்போது சென்னையில் ப்ளஸ் ஓவராலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சிஎஸ் அதுதான் அந்த படித்தோமே சார் நம்பர். ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் சென்னையில் 6,634 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் ப்ரொஃபஷனலில் 1,318. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 8,000 பேர் கிட்ட இருக்காங்க. தமிழ்நாடுல வந்து 11,800 பேர் தமிழ்நாடுல எக்ஸிக்யூட்டிவ் படிக்கிறாங்க. 2,000 பேர் மொத்தம் 14,000 பேர் கிட்ட தமிழ்நாடுல படிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சேலரி எவ்வளவு சார்? சார் இப்போ 100 பேர் So there are golden opportunities available in the market with the boom in the IPO, initial public offerings, and with
the development of the corporate governance framework in the country. Nowadays, our young members are getting salaries in the range of 60 to 75,000 at the entry level. Now I'd like awareness huh? ஸ்டூடெண்ட்க்கு இந்த மாதிரி ஒரு படிப்பு இருக்குன்ற awareness எப்படி கிரியேட் பண்றீங்க சார்? CAT programs. How do you create awareness about the course? To the Yes, we have a program of carrying out the careers awareness programs across length and breadth of the country. And for the Tamil Nadu also, we have designed a framework wherein our chapters, our regional council, our volunteers will go to the interior part of the Tamil Nadu to sensitize the students from various schools, government schools, about the fact that once they make up their mind for joining any course, they should also think about the profession of company secretary. And we dwell about the fact that what is the course curriculum, what is the framework of passing the exam, and how actually it could benefit them. When the next class starts? The registration keeps on throughout the year. Anybody can, get enrolled at any point of time throughout the year. பள்ளிகளையும் கல்லூரிகளையும் தொடர்ந்து போய் இந்த கோர்ஸை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி கோர்ஸ் இப்போ முதல் நிலை 16,000, அடுத்த நிலை 20,000, மொத்தம் 36,000 ரூபாய் படிச்சிட முடியும். இதை படித்து முடிச்சா தொடக்க நிலையிலேயே 60,000 to 75,000 ரூபாய்க்கு சம்பளம் கிடைக்குது. அது கீ மேனேஜரியல் பர்சனல்னு சொல்லுவாங்க. நாளை அதாவது கம்பெனி செக்டரில் ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் 3 பேரை தான் கீ மேனேஜரியல் பர்சனல்னு சொல்கிறாங்க. ஒன்று மேனேஜிங் டைரக்டர், இன்னொன்று ஃபினான்ஸ் ஹெட், மூணாவது கம்பெனி செக்ரட்டரி. இந்த 3 பேர் தான் கம்பெனிக்கே முக்கியமான ஆட்கள்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு படிப்பு இது முடித்தாலே 60,000 to 75,000 கிடைக்குங்கிறது எல்லா பள்ளிகளுக்கும் எல்லா கல்லூரிகளுக்கும் போய் அவங்களுக்கு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறாங்க. So, just a minute. I would like to request my Vice President to dwell about the various student initiative by President. Yes, sir. Can you help the CS students to get the offer? yes. Yes, we also conduct placement programs regularly. We conduct placement at the, institute நடத்துகிறோம். பிளேஸ்மெண்ட்னு கம்பெனிகளுக்கு வந்து ஃப்ரீயாக அவங்களுக்கு எதுவும் கொடுக்க வேணாம், அவங்களும் எந்த பணமும் கொடுக்க வேணாம், ஸ்டூடெண்ட்ஸும் எதுவுமே கொடுக்க வேணாம், முழுக்க இலவசமாக எங்களுடைய இடத்துலையே கம்பெனிகள் வந்து அட்டென்ட் பண்ணி பீப்புளை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அது எக்ஸிக்யூட்டிவ் முடித்த ட்ரைனிஸ்க்கும் பண்ணுறாங்க, கோர்ஸை முழுக்கவும் முடித்த குவாலிஃபைடு கம்பெனி செக்ரட்டரிஸ்க்கும் பண்ணுறாங்க. Plus 2 student are degree முடிச்சிருந்தாங்க, within 2 or 3 years they will become. ஆமாம், 2லேருந்து 3 வருஷத்துல முடிச்சிடலாம். +2 முடிச்சா 3 நிலை பண்ணணும், டிகிரி முடிச்சா 2 நிலை தான், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ப்ரொஃபஷனல். 2 years. ஜூன்லையும் ஒவ்வொரு முறையும் எக்ஸாம் வந்து ஜூன்ல டிசம்பர்ல இந்த மாதிரி 2 தடவை நடத்தப்படுது. 3 கோர்ஸ்லயே இப்போ நான்லாம் படிச்சது 30 வருடத்துக்கு முன்னாடியிலேருந்து ஜூன்ல எழுதக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து ஆகஸ்ட் 25, என்ன ஆனாலும் அது கோவிட் நேரத்துலேருந்து என்ன ஆனாலும் அந்த ஆகஸ்ட் 25 ரிசல்ட் பண்ணும். அதே மாதிரி டிசம்பரில் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு பிப்ரவரி 25. இந்த தேதிகள் வந்து கிட்டத்தட்ட 30-35 வருஷமா மாறுறதே கிடையாது. கரெக்டாக அதே நேரத்துக்குள்ள நடத்தி அதே நேரத்துக்கு தேர்வு முடிவுகள் வந்து அறிவிக்கப்படும். வருஷத்துக்கு 2 தடவை தேர்வு எழுதலாம். சார் இது வந்து கவர்மெண்ட் டைப்போட தான் பண்றீங்களா? ஆமா, கவர்மெண்ட்டுக்கு கீழே தாங்க இருக்குது. இல்ல டைப் இருக்கா? கவர்மெண்ட் கீழே இருக்கிற எல்லா கம்பெனியும் இது மாதிரி நிறைய கம்பெனி வந்திருக்கு, நிறைய கம்பெனி ப்ராசஸ் தான் பண்றாங்க. நீங்க கோர்ஸ் முடிச்ச உடனே அவங்க வேலை கொடுத்துறேன்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த கோர்ஸ் முடிச்ச பசங்க போய் கேட்டா அது மாதிரி எங்களுக்கு யூஸே கிடையாத படிப்பு தான் நாங்கள் படிக்க வச்சுன்னு இருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி என்ன சொல்லிடுறேன், இப்போ என்னன்னா கவர்மெண்ட் டைப்போட இருந்தா அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அதுக்காக தான் கேட்கணும். இல்ல, இது கவர்மெண்டோட ஒரு வீடு தாங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ், இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட் அக்கவுண்டன்ட், இதெல்லாம் அரசாங்கத்துடைய ஒரு அங்கம் தான் இது. சார் இந்த ஸ்டடீஸ் வந்து யூனிவர்சிட்டிஸ்ல வந்து அதாங்க சில கல்லூரிகள்லையும் அவங்க டிகிரி படிக்கும் போதே இப்போ நாங்கள் சில கல்லூரிகள் படித்தோம் இல்லையா, அவங்க வந்து இப்போ குரோம்பேட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலேஜ் இருக்கு, அங்கெல்லாம் வந்து காலையில் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்கன்னா மத்தியானம் ஏசிஎஸ் கோர்ஸ் தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ சில கல்லூரிகள் அது இருக்குது. அப்படி இல்லைன்னா இங்கே நுங்கம்பாக்கத்தை வந்து அட்டன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கலாம். சர்டிஃபிகேட் வந்து அப்ராட்ல வந்து சில குறிப்பாக யூகே அந்த மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து இதுக்கு ரெகக்னிஷன்